ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சைக்கிள்வி. நான் போன வீடியோவில் மென்டல் ஹெல்த் சேலஞ்சஸ் இருக்கவங்களுக்கு என்னென்ன மாதிரி சிம்டம்ஸ்லாம் காட்டும் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ இன்றைக்கோட வீடியோவில் நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு இருக்கேன்னா, மென்டல் ஹெல்த் சேலஞ்சஸ்லாம் வராமல் எப்படி நம்ம பார்த்துக்கலாம், என்னென்ன மாதிரி ஸ்டெப்ஸ் எடுக்கலாம் அப்படின்றத பற்றி தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலான்னா, கொஞ்சம் டைம் எக்ஸசைஸ்க்காக ஒதுக்கி வைக்கலாம். ஒரு 5 to 10 minutes நான் வாக்கிங் போயிட்டு வருவேன், நான் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுவேன், யோகா பண்ணுவேன் அப்படின்னு டெய்லியுமே கொஞ்சம் டைம் எக்ஸசைஸ்க்காக வச்சுக்கணும். சேம் டைம் நமக்கு ரொம்ப தாட்ஸ் எல்லாமே போயிட்டே இருக்குது, கண்ட்ரோலே பண்ண முடியல, ரொம்ப ஓவர் திங்கிங்காக இருக்குது அப்படின்னா ஒரு நோட்டு பென் எடுத்து ஜேர்னலிங் பண்ணணும். உங்களுக்கு என்னென்ன தாட்ஸ் வருதோ அதை அப்படியே எழுதணும். ஸ்பெல்லிங் மிஸ்டேக், கிராமர் மிஸ்டேக் எதையுமே பார்க்காம நீங்கள் எழுதும்போது உங்களுக்கு ஒரு மைண்டில் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். நம்மளுக்கு என்ன மாதிரி தாட்ஸ் இருக்குது அப்படின்ற ஒரு கிளியர் ஐடியாவும் நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரியும் நீங்கள் பண்ணலாம். இல்லைன்னா உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்குன்னா கொஞ்சம் டைம் யார்கிட்டயாச்சும் மனம் விட்டு பேசணும். நம்மளுடைய ட்ரஸ்டபிள் பர்சன்ஸ் கிட்ட பேசி நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இல்லைனா மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷ்னல்ஸே இருப்பாங்க, அவங்கக்கிட்டேயுமே நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அவங்கக்கிட்டேயுமே நீங்கள் பேசலாம். தென் சாப்பாடு ரொம்ப முக்கியம். சாப்பாட்டில் நம்ம வெல் பேலன்ஸ்டான டயட் ஃபுட் சாப்பிடணும். 3 வேளையுமே சாப்பாடு சாப்பிடணும். அதே மாதிரி தூக்கமுமே ரொம்ப முக்கியம். 7 to 9 hours தூக்கம் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம பவுண்ட்ரிஸ் செட் பண்ண கற்றுக்கணும். ஒரு விஷயம் நமக்கு பிடிக்கலன்னா கிளியராக நோ அப்படின்னு சொல்லணும். அதுவுமே ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் மென்டல் ஹெல்த்தை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம மென்டல் ஹெல்த்தை எப்படி பார்த்துக்கலாம் அப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.